ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சிறிய வேத பகுதி. என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது: பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. தேவன் பொய் சொல்வதற்கு ஒரு மனுஷன். அப்போ என்ன அர்த்தம்னா, மனிதன் பொய் சொல்லுவான். பொய் சொல்லுவான் நேரத்திற்கு ஏற்றபடி, காலத்திற்கு ஏற்றபடி, சமயத்திற்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி, தனக்கு ஏற்றபடி. மனிதனுடைய சுபாவத்திலே ஒன்று பொய் என்பது கலந்திருக்கிறது. வேதத்தின்படி நான் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட மனிதனாக இருக்கக்கூடிய ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே போய் குடியிருக்க போகும் பொழுது, தன்னுடைய மனைவி மிகுந்த சௌந்தரியம் அழகு உள்ளவள் என்று தெரிந்து, அங்கு உள்ளவர்கள் அவளை அபகரித்து கொண்டு விடுவார்களோ என்கிற எண்ணத்திலே தன் மனைவியை சகோதரி என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் ஜீவிதம் பண்ண விருப்பப்படுகிறார். அதே இது ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, ஈசாக்கும் கேராரிலே குடியிருக்கும் பொழுது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள், அங்கே இருக்க ராஜா தன் மனைவி அழகுள்ளவள் என்று கண்டு அபகரித்து விடுவானோ என்ற எண்ணத்தில் போய் சொல்லுகிறார், சகோதரி என்று. அதாவது சூழ்நிலையிலே, மனிதன் நேரத்திலே, தன்னை சுற்றி இருக்கிற காரியங்களிலே ஆபத்து வந்து விடுமோ, பாதிப்பு வந்து விடுமோ, தன்னை கொண்டு போட்டு விடுவார்களோ, தம்மேலே குற்றம் சுமந்து விடுமோ என்கிற எண்ணத்திலே மனிதர்கள் பொய்களை பிரகாபிப்பது அவருடைய இயல்புகளாக இருக்கிறது. அதே போல நாம் லாபானுடைய மகளாய் இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் 2 மகள்கள் இருக்கிறார்கள். யாக்கோபு தன்னுடைய மனைவியை லாபானிடத்திலிருந்து கூப்பிட்டு இங்கு வரும் பொழுது, ஜென்ம தேசத்திற்கு வரும் பொழுது, சோத்திரம், அங்கே தன்னுடைய மனைவி அவள் செய்கிற ஒரு காரியம் உண்டு. தகப்பனுடைய வீட்டிலிருந்து சில விக்கிரக சொரூபங்களை திருடி கொண்டு வந்து அதை சீனத்துக்கு கீழாக மறைத்து வைத்து, ஸ்தோத்திரம், அவள் சொல்லுகிறாள், எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு இருக்கிறது என்று சொல்லி தன் தகப்பன் கண்டு விட்டு விடாதபடி தான் திருடி கொண்டு வந்து அதை மறைக்கிறாள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நம்ம எங்கே பார்த்தாலும் பாருங்க, சில சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி, சில விதமான காரியங்களுக்கு ஏற்றபடி பொய்களை பிரகாவியம் பண்ணக்கூடிய நிலைமைகள் வந்து விடுகிறது. வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனுஷன் அல்ல. பேதுருவை பாருங்கள். இயேசு கிறிஸ்து கூடையே இருந்து கொண்டு, கூடையே இருந்து நடந்து, சூழ்நிலை வரும் பொழுது, இக்கட்டு வரும் பொழுது, நம்மை கொண்டு விடுவார்களோ, நம்மளை அழித்து விடுவார்களோ என்ற சோதனை, அந்த நிலைமை வரும் பொழுது, இவர் யார் என்பதை நான் அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அங்கே அக்கீஸ் ராஜாவினுடைய முன்பிலே அவர் பைத்தியம் கொண்டது போல, பித்தம் கொண்டது போல, நுரை தள்ளியது போல நடிக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். சில சூழ்நிலைகளிலே மனிதன் பொய் சொல்வதை இக்கட்டுகள் வரும் பொழுது, நெருக்கம் வரும் பொழுது வழக்கமாக கொண்டுகிறான். மாற்றி சோத்திர உண்மைக்கு மாறாக செயல்படுவதை வழக்கமாக சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி மனிதர்கள் செய்கிறார்கள். ஆனால் தேவன் அவர் மனுஷன் அல்ல. ஒரு தரம் அவர் விளம்பினால் விளம்பினபடிதான் வாக்கு பண்ணின தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்று பிரியமானவர்களை, இதை கேட்கிற என்னுடைய தேவனுடைய ஜனமே, உங்க கூடையே இருந்து மனிதர்கள் நேரத்திற்கு ஏற்றபடி, காலத்திற்கு ஏற்றபடி மாறி மாறி இருக்கிறார்களா? பொய் சொல்லுகிறார்களா? விலகுகிறார்களா? வேதம் நமக்கு சொல்லுவது, எங்கள் தேவன், நாம் நம்புகிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதான் வேதத்திலே எந்த இடத்திலே பார்த்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகளிலே ஒன்று கூட தரையிலே விழுந்து போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாரை நம்ப வேண்டும்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்?
உண்மையுள்ள தேவனிடத்திலே, உண்மையுள்ள கர்த்தரிடத்திலே, நீங்கள் உங்களை உண்மையாய் விசாரிக்கிற தேவனிடத்திலே நீங்கள் உங்கள் பாரங்களை வைக்கும் பொழுது, வேதனைகளை வைக்கும் பொழுது, உங்கள் துக்கங்களை வைக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வையுங்கள். ஆமென். பிலிப்பியர் 2:20 சொல்லுகிறது, என் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிற என்னை போல மனது தீமோத்தேயுக்கு உண்டு என்று சொல்லுகிறது. உண்மையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். உண்மையுள்ள இடத்திலே உன் காரியங்களை ஒப்புவி என்று தீமோத்தேயு புஸ்தகத்திலே ஆமென் வேதத்திலே தெளிவாக பவுல் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் நன்றாக ஒரு காரியத்தை உணர வேண்டும். ஆமென். நம்முடைய தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல, பொய் சொல்லுகிறவர் அல்ல, மாறுகிறவர் அல்ல. வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்றுகிறவர். அற்ப காலம் நம்மை கைவிடலாம், இமைப்பொழுது உன்னை கைவிடலாம். சில சோதனைகளிலே தேவன் நம்மளை நடத்தும்படியாக, சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக சில நேரங்களிலே கைவிடலாம். ஆனால் ஒரு காரியம், கைவிடுவது என்பது உன்னை உயர்த்துவதற்கு. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் தரிசனங்களை கொடுத்து அவனுக்கு வாழ்க்கை கொடுத்தாலும் அந்த தரிசனங்கள் பார்த்த நாளிலிருந்து அடுத்து அவருக்கு நிகழ்ந்த நிகழ்வு எல்லாமே சோதனை, சோதனை, குழி, விட்டு போடுகிறது, துரோகம், பழி, சோத்திரம், சொந்த சகோதரர்களே குழியில இறக்கி விட்டு அங்கே போய் தகப்பனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஒரு மிருகம் அவனை அடித்து விட்டது என்று சொல்லி. அப்படி அவனுடைய வாழ்க்கையை விட்டு போட்ட நிலைமை, பழி சொல்லுகிற நிலைமை, சிறைவாசம், அப்படி இருந்து எங்கேயோ போய் ஒரு நாள் தேவன் வாக்கு பண்ணினவர் அந்த கதிர்களெல்லாம் அணைந்து நின்றது போல அவன் முன்பாக சகலரையும் வணங்க பண்ணினார். மெய்யான தேவனிடத்தில் நம்புங்கள், மெய்யான தேவனை நீங்கள் வேண்டுங்கள், மெய்யான தேவனிடத்தில் உங்கள் பாரதங்களை வையுங்கள். அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.